வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பள்ளிக்கு செல்ல வேண்டிய தங்கள் குழந்தைகள் இப்படி பம்பரம் விளையாடுவதை பார்க்கும்போது அவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று தவிக்கும் இந்த நரிக்குறவ பெண்களின் வேதனையை சொல்ல இந்த காட்சிகளே போதுமானது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அறிவொளி நகரில் 150க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி அத்திப்பட்டு கிராமத்தைப் போல வசித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். போர்வை, தார்பாய், சிமெண்ட் ஷீட்டுகளால் சுற்றப்பட்டுள்ள ஓர் குடியிருப்பில் 2-3 குடும்பங்களாக தங்கும் பரிதாப நிலைதான் அங்கு காணப்படுகிறது. ஏரி அருகே இருப்பதால் மழைக்காலங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் அச்சத்துடனே குழந்தைகளை வைத்துக்கொண்டு வாழ்வதாக கூறும் நரிக்குறவ பெண் மோகனப்பிரியா அறிவொளி நகர் ஒன்று இருப்பதை அதிகாரிகள் மறந்துவிட்டதாக கவலை தோய்ந்த முகத்துடன் கூறினார். நாடு நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும் என பேச்சு மட்டும் பேசுகிறார்களே தவிர எந்த நடவடிக்கைகளும் இல்லை என்று கூறினார். 25 வருஷமா அங்க குடியிருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா வந்தது. நாங்களும் போகாத எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டோம் சார். மழை காலத்தில் 2 குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, ஏரி பக்கத்தில் இருக்கிறோம் சார். குழந்தைங்களை வச்சுட்டு பாம்பு பூச்சியில் இருக்க முடியல. எங்களுக்கு இந்த முதலமைச்சர் ஐயா வந்து ஏதாச்சும் பண்ணி பார்த்து வீடு வாசல் கட்டி கொடுக்கணும் சார். எத்தனையோ இடத்துல பழனியில், தாராபுரத்தில் எத்தனையோ இடத்துல நல்லது செஞ்சவர். நாங்கள் அறிவியல் நகரில் இருக்கிறதே மறந்துட்டோம் சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஓட்டு கேட்குறப்ப வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ஓட்டு வாங்கிட்டு போகிறதோட சரி. அப்புறம் 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் மறுபடியும் வர்றாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க சொல்லும் அரசு எந்த வசதியும் ஏற்படுத்தி தராமல் படிக்க வையுங்கள் என்றால் எப்படி என கேள்வி எழுப்பும் நரிக்குறவ பெண்கள் சற்று தொலைவில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு அனுப்ப வேன் வாடகையாக மாதம் 5000 கேட்பதால் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீடுகளிலேயே வைத்துள்ளதாக கூறுவதுதான் உச்சக்கட்ட கொடுமை. நகரின் பெயரில் மட்டும் ஒளியை வைத்துவிட்டு குடியிருப்பில் தெருவிளக்கு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தவிப்பதாக கூறும் இவர்கள் வங்கியில் கடன் கேட்டும் பட்டா மற்றும் வீடு கட்டித்தர சொல்லி ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஏறி இறங்கியதுதான் மிச்சம் என்று கூறுகின்றனர். எங்களுக்கு ஓலை குடிசையில இருந்துக்கிட்டு மழை பெஞ்சியும் அதுலயும் எங்களுக்கு லாபம் இல்லை. ஒரு பட்டா கொடுத்தாலாவது எங்கேயாவது ஒரு அடமானத்துக்கு வச்சியாவது நாங்கள் வீடு வாசல் நல்லா கட்டிக்குவோம். அதுக்கும் புண்ணியம் இல்லை. ஒரு வீடு வாசல் நீங்களும் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி சார் நாங்கள் பொழிக்கிறது? சார் வீடு கட்டி கொடுங்க சார். மழை வருது சார். மழையில வீடு சௌரெல்லாம் இடிஞ்சு விழுகுது. எங்களுக்கு வசதி கிடையாதுங்க. பாட்டம் பாட்டி காலத்தில் சொத்து சொகம் எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கல எங்களுக்கு. அவங்களா பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, செத்தாங்க. அதே மாதிரி அவங்க நிலைமை அப்படியே ஆகிக்கிட்டு இருக்கு. நாங்களாவது சொத்து சொகம் சேர்த்து குழந்தை குட்டி கொடுத்துட்டு போகலான்னா, ஒரு லோன் வாங்கி ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னா எங்களுக்கு லோனும் தரமாட்டேங்கிறாங்க. நான் லோனுக்கு எழுதி போட்டே 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. நடையா நடக்கிறோம் இந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு. ரேஷன், ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வைத்திருந்தும் எந்தவித பயனும் இல்லை என்றவர்கள் அத்திப்பட்டு மாதிரி போல தங்கள் கிராமத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என புலம்புவதை என்னவென்று சொல்வது? தங்களது எதிர்கால சந்ததியினரின் வாழ்வு மேம்பட பட்டா அல்லது வீடு கட்டி தந்து தங்களது வாழ்வில் ஒளியேற்றி தர வேண்டும் என்ற நரிக்குறவ பெண்கள் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி, இல்லம் தேடி கல்வி என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் அரசு தங்களின் குழந்தைகளின் கல்விக்குமான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.